ரஷ்யா திரும்பவும் உக்ரைனை தாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ நடந்திருக்கு. நம்ம சண்டே இந்த டைமில் ஜாலியாக இருக்குது. இந்த டைமில் உலக நாடே வந்து எப்படியாவது ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டிடணும். அவங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணனால நமக்கு வந்து அமெரிக்கா 50% வரி போட்டிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் திரும்ப வந்து ரஷ்யா உக்ரைனை அடிச்சிருக்காங்க. இந்த உக்ரைனில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிவ் அப்படிங்கிற கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல, இப்போ கவர்மெண்ட்டோட ஃபுல்லாக அங்கே உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிளேஸில் டாப் ஃப்ளோரே வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிற அளவுக்கு, அது மொத்தமாக எரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. எதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 ட்ரோனை யூஸ் பண்ணி வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த மேல் ஃப்ளோரில் இருந்தக்கூடிய எல்லா திங்ஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும், அங்கே இருந்த ஒரு குழந்தையும் ஒரு 2 பேரும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. உண்மையிலே இந்த செயலை பற்றின உங்களோட கருத்து என்னங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம மறந்துடாமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.